ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். இப்ப ஏற்கனவே ஒரு முறை கிறிஸ்து உருவாவதை குறித்து அவர் அறிவித்திருக்கிறார் கலாத்திய சபைக்கு. இப்பொழுது மீண்டும் அவர் அந்த கலாத்திய சபையை பார்த்து சொல்லுகிறார், மறுபடியும் நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன், மறுபடியும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கிறிஸ்து உங்களிடத்தில் என்ன செய்யணும்? உருவாக வேண்டும். அல்லேலூயா. சபையின் நோக்கம் என்ன? சபையின் திட்டம் என்ன? கிறிஸ்து உங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? உருவாக வேண்டும். நம்ம நோக்கம், நம்முடைய வேலை, நம்முடைய திட்டம் இதெல்லாம் என்னதுங்க? கிறிஸ்து உங்களுக்குள்ளே என்ன செய்யப்படணும்? உருவாகணும். ஏன் கிறிஸ்து எனக்குள்ளே உருவாக வேண்டும்? ஏனென்றால் அவர் உருவாக்கப்படும் போதுதான் நீங்களும் நானும் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெறுவோம். நீங்களும் நானும் அப்பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம். கிறிஸ்து இல்லாத இடத்திலே தேவன் வாசம் பண்ணுவதில்லை, தேவன் அவர்களோடு சம்பந்தம் வைப்பதும் இல்லை. கிறிஸ்து யாருக்குள் வாசம் பண்ணுகிறாரோ அவர்களிடத்திலேயே பரலோகம் தொடர்பு வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவர்கள் இல்லை, கிறிஸ்து உருவாக வேண்டும். இந்த உலகத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு, அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் கிறிஸ்து என்ன செய்யவில்லை? உருவாகவில்லை. நம்முடைய கவனம் எதில் இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்தவர்களை உருவாக்குவதில் அல்ல, கிறிஸ்து அவர்களிடத்தில் உருவாக்கப்படுதலிலே கவனம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கும் கிறிஸ்துவை தங்களுக்குள் உருவாக்கினவர்கள் அல்லது கிறிஸ்துவை பெற்றவர்கள் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. மரியாளிடத்தில் உருவான இயேசு, அவர் எதற்காக உருவானார்? இந்த உலகை ரட்சிப்பதற்காக, இந்த உலகை ரட்சிப்பதற்காக மரியாளுக்குள்ளே இயேசு கிறிஸ்து உருவானார். யோசேப்பிடத்திலே வந்து சொன்ன பொழுது கூட 20ஆம் வசனம் பாருங்க, 1:20, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இப்ப அது எங்க உண்டாயிற்று அப்படின்னா, மரியாளுடைய கர்ப்பத்தில் உண்டானது. அது பிறக்கும்படியாக உண்டாயிற்று. அது எதுக்காக உண்டாயிற்று? பிறக்கும்படியாக கர்ப்பத்தில் உண்டாயிற்று. அது ஏற்ற நாளிலே பிறந்தது. எல்லாருக்கும் எப்படி 10 மாசம் பிறக்குதோ அது மாதிரி பிறந்தது. அந்த பிறப்பு எதற்கு என்றால், உங்களுக்கும் எனக்கும் பலியாகும்படி. அல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வரும்படியான பலிக்காக அது பிறந்தது. சரி, இப்ப நமக்குள்ள கிறிஸ்து உருவாக வேண்டும் என்றால் அது எங்கே உருவாக வேண்டும்? எதற்கு உருவாக வேண்டும்? இப்பொழுதும் அதே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. மரியாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் எப்படி உற்பத்தி ஆனதோ அதே பரிசுத்த ஆவியினாலே இப்பொழுது நமக்குள்ளே கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும்? உருவாக்கப்பட வேண்டும். இப்பொழுது எங்க உருவாக்கப்படணும் கிறிஸ்து? இப்ப கிறிஸ்து உங்களில் எங்க உருவாகணும்? இருதயத்தில் உருவாக்கப்பட வேண்டும். இன்னொரு முறை அவர் யாருடைய கர்ப்பத்திலும் அவர் என்ன செய்ய மாட்டார்? உருவாக மாட்டார். அதுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காத்திருக்கும்படி எத்தனை பெரிய தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அது பொய்யாக இருக்கும். இன்னொரு முறை அவர் என்ன செய்ய மாட்டார்? உருவாக மாட்டார். ஏனென்றால் ஒரு முறை அவர் உருவாகி இந்த பூமியிலே வந்து மனுஷனாக வந்து அவர் நமக்காக என்ன செய்து விட்டார்? பலியாகி விட்டார். ஹல்லேலூயா. அப்போ பலியாகி, அவர் சிலுவையிலே பலியாகி நமக்காக உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்குள்ளே தந்தருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த கிறிஸ்து நமக்குள்ளே, அதைத்தான் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும். அப்போ உருவாகும் அளவும்னா சும்மா அப்படி சொல்லிட்டா உருவாயிராது, அப்படி கேள்விப்பட்டுட்டா உருவாயிராது. உட்கார்ந்து அதை குறித்து என்ன செய்யணுமா? பிளான் பண்ணி, இந்த சபையில் நீங்கள் வருகிறீர்கள் என்றால், இந்த செய்தியை கேட்கிறீர்கள் என்றால், நீங்கள் எதிலே உருவாக வேண்டும் என்றால் முதல்ல கிறிஸ்து உங்களில் என்ன செய்யணும்? உருவாகணும். கிறிஸ்து உருவாகாமல் கிறிஸ்தவர்களாய் வாழ முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள்னு சொல்றோம், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள்னு சொல்றோம். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, கிறிஸ்து உருவாகாதவங்க. கிறிஸ்துவே தெரியும், ஆனா கிறிஸ்து அவங்களுக்குள்ள என்ன செய்யல? உருவாகல. அப்ப கிறிஸ்து உருவானாதான்
கிறிஸ்துவினுடையதெல்லாம் நம்மிடத்தில் என்ன செய்யும்? வரும். அப்போ இது எங்க, யாருக்கு, ஏன் இவர் இதை சொல்லுகிறார்? ஏனென்றால் திடீரென்று குழப்பம் வருகிறது. திடீரென்று நியாயப்பிரமாணத்தை குறித்த காரியத்தை குறித்து நீங்க என்ன பழைய காரியத்தெல்லாம் கடைபிடிக்கலையா, இதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ளலையா, இது எப்படி நீங்க செய்யலாம் அப்படின்னு ஒரு புது ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டு ஒரு சிலர் உள்ளே வரும்போதுதான் பவுல் அதை குறித்து கேள்விப்பட்டு திரும்பியும் அங்க சொல்றார். இப்போ இந்த கலாத்திய சபைக்கு இவர் விளக்கம் கொடுக்கும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகிறது தான் என் கவனம். என் கவனம் ஃபுல்லா எதுதான்? கிறிஸ்து உருவாகணும். கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் என்ன செய்கிறேன்? கர்ப்ப வேதனைனா பிரசவ வேதனை, அது சாதாரண வேதனை இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நீங்கள் தான் அனுபவிச்சிருக்கீங்க. அப்போ அந்த வேதனையினுடைய அந்த வேதனையை இப்போ யார் பெறணும்? பாஸ்டர் எனக்கு பெறணும். எதுக்கு? சபையில் இருக்கிற அவ்வளோ பேரும் உங்களுக்குள்ள யார் வரணுமா? கிறிஸ்து. அதுக்காக கற்ப வேதனைனா பாருங்க, படாத பாடு பட வேண்டியது, ஈஸி இல்லை. ஏன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டீம் வேலை செய்யுது. அது யாரு? ஒரு டீம் பண்ணோடனே ஒரு 20 பேர் இருப்பாங்களோ, ஒரு 30 இல்ல, சாத்தானும் அவனுடைய சேனையும். சரிங்களா? யார் வந்துடக்கூடாதுன்னு நல்லா கவனிங்க. கிறிஸ்துவை நீங்க அறியறதுக்கு அவன் பிரச்சனை இல்லை. கிறிஸ்துவை நீங்கள் அறிவதற்கு பிசாசு தடை செய்ய மாட்டான். அவன் சாரா செய்யவே மாட்டான். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வளர்றது தான் அவனுக்கு பிடிக்காது. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பெருகிறது தான் அவனுக்கு பிடிக்காது. கிறிஸ்துவினுடைய சுபாவம் உங்களுக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. கிறிஸ்து உங்களை பலப்படுத்திடக்கூடாது. இதில் அவன் கவனமா இருப்பான். ஆனா கிறிஸ்து உங்களுக்கு, கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்வதில்லை, அவன் என்ன செய்வதில்லை? தடை செய்வதில்லை. நீங்க ஒப்பு கொடுத்து ஒருவேளை அப்படி மாற வர்றீங்கன்னா தான் பிரச்சனை. இப்ப இந்த இடத்துல இந்த கலாத்திய சபைக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, எப்பா நீங்கெல்லாம் யாரு? நீங்க எல்லாம் புறஜாதிகள். ஆனா உங்களுக்கு ஒரு கருத்து சொல்றேன், இந்த தேவன் எங்கிருந்து வந்தார் தெரியுமா? அப்போ இவர் கொடுத்த நியாயப்பிரமாணம் என்ன தெரியுமா? ஆதிகால காரியம் உனக்கு என்ன தெரியுமா என்று பழைய விஷயங்களை சொல்லி இவர்களை கிறிஸ்துவை விட்டு, சத்தியத்தை விட்டு என்ன செய்ய பார்க்கிறார்கள்? வழி விலக பண்ண பார்க்கிறார்கள். அந்த வேளையிலே தான் பவுல் அங்கே தெளிவாக கலாத்திய சபைக்கு சொல்லுகிறார், என் சிறு பிள்ளைகளே. என் சிறு பிள்ளைகள்னா ஒன்று அர்த்தம் என்ன? ஓ, சின்ன குழந்தைகளுக்கு சொல்லியிருக்காரு போல அப்படி நினைச்சிடக்கூடாது. பவுல் அவர்களுடைய கிறிஸ்தவ அனுபவத்தை வைத்து சொல்லுகிறார், அறிந்து கொண்டதை வைத்து சொல்லுகிறார். ஒருவர் சபைக்கு புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்தால் அந்த ரட்சிக்கப்பட்ட நபர் யாரு? குழந்தை. அப்ப நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் வளர்ந்த விசுவாசிகள். அப்படின்னா நீங்கெல்லாம் யாரு? இப்போ கிறிஸ்துவில நீங்கெல்லாம் வாலிபர்களா மாறிட்டீங்க. அப்படிதானே? ஒரு வயசுல வந்திருப்பீங்கன்னா இப்ப எவ்வளவு, எத்தனை வயசு? வாலிபர்கள். அப்படி இப்படி வளர்ந்து 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 பெருகுது. அப்ப இங்கே வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் சும்மா இருக்க முடியாது. அப்ப கிறிஸ்து உருவாகாதபடி செயல்பாடுகள் இருக்கிறதா? அதுதான் அந்த கலாத்திய சபைக்கு நடக்குது. இந்த கலாத்திய சபைக்கு பிரச்சனையே அதுதான். என்ன, எப்படியாவது கிறிஸ்து உருவாகாம செயல்படணும்னு சொல்லி இப்ப இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேலில் இருக்கிற யூதர்களிடத்திலே கிறிஸ்து என்ன செய்யல? உருவாகவில்லை. அவர்கள் மாம்சத்தில் வந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களிடத்திலே கிறிஸ்து உருவாகவில்லை. ஆனால் புறஜாதியாயிருந்த கலாத்தியரிடத்திலே கிறிஸ்து உருவானார். ஆகையினாலதான் நம்ம அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும். எருசலேம்னா யார் இருக்காங்க? யூதர்கள் இருக்கிறாங்க. ஆனா யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் அங்க யூதர்கள் இல்ல. அப்ப நல்லா கவனிங்க. இப்போ கலாத்திய சபைக்கு சொல்ல வருகிற விஷயம் என்ன? கிறிஸ்து உங்களிடத்தில் என்ன செய்யணுங்க? உருவாகணும். இப்போ உங்களுக்குள்ளே கிறிஸ்து எந்த அளவு உருவாயிருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் நீங்களும் கிறிஸ்துவின் சபையோடு என்ன செய்யப்பட்டிருப்பீங்க? இணைக்கப்பட்டிருப்பீங்க. நீங்க ஒருவேளை பாரம்பரியமா இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கணும்? உருவாயிருக்கணும். கிறிஸ்து உருவானாதாங்க கிறிஸ்துவினுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே வரும். அப்ப இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒரு மத சடங்காச்சாரத்தை போல செயல்படுகிறவர்களாய் அல்ல, கிறிஸ்து சரியாய் உங்களுக்குள் உருவாக வேண்டும். அதற்காக பவுல் சொல்லுகிறார், நான் கற்ப வேதனைப்படுகிறேன். எது வரைக்கும்? உருவாகும் அளவும். அப்ப திடீர்னு ஒரே நாள்ல இது என்ன செய்யாது? உருவாகாது. ஆனா ஒரே நாள்ல பிசாசினுடைய தந்திரம் இதை என்ன செய்ய முடியும்? அழித்து போட முடியும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இதை சரியாய் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள அவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ இந்த கிறிஸ்துவோடு கூட இருக்கிற காரியம் என்ன? அப்போ நான்
இந்த கிறிஸ்து உங்களிடத்திலே நம்மிடத்திலே உருவாவானார் என்றால் அப்ப கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் நோக்கம் நமக்குள்ள என்ன செய்துவிடும்? வந்துவிடும். அப்ப இன்றைக்கு எது முக்கியம்? எது உருவாக வேண்டும்? கிறிஸ்து என்னுக்குள் உண்டாக வேண்டும். அப்ப அது உண்டாகாதபடி உண்டா என்றால் உலகத்திலே உள்ளவர்களிடத்தில் யார் இல்லை? கிறிஸ்து இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ளவர்களிடத்தில் இல்லை. இயேசு கிறிஸ்து பாரம்பரியமாய் இருக்கிற சபைகளுக்குள்ளே இருக்கிறவர்களிடத்தில் இயேசு கிறிஸ்து உருவாகவில்லை. யூதர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து உருவாகவில்லை. அப்போ உருவான ஆட்கள் கொஞ்சம் பேர் தான். பாருங்க, உருவான ஆட்கள் எத்தனை பேர் தான்? கொஞ்சம் பேர் தான். உலகம் முழுவதையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா உலகத்தினுடைய ஜனத்தொகையிலே கொஞ்சம் தான் என்ன செஞ்சிருக்குதுங்க? உருவாயிருக்கிறது. கிறிஸ்து அவங்களுக்குள்ள தான் உருவாயிருக்கிறார். நம்முடைய கவனம் எதில் இருக்க வேண்டும்? கிறிஸ்து எவ்வளவு உருவாயிருக்கிறார் என்று. பிசாசு எவ்வளவு நம்மிடத்தில் கிரியை செய்கிறான் என்பதை பற்றி அல்ல. அவன் எவ்வளவு பெரியதாய் கிரியை செய்திருந்தாலும் கிறிஸ்து உருவானால் அவனால் அங்கே இருக்க முடியாது. அல்லேலூயா. நான் பிசாசை துரத்துவதற்கு நேரம் செலவிடுவதை விட கிறிஸ்து உங்களுக்குள் உருவாவதில் நேரம் செலவிட்டால் நிரந்தரமாக அவன் உங்களுக்குள் வரமாட்டான். அல்லேலூயா. ஆமா, பிசாசை துரத்துவதற்கான ஒரு ஜெபம். எப்போ இருந்து? காலையில் 10 மணிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஜெபம் அப்படின்னு சொல்லி பிசாசை துரத்தி 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 ஜெபம் பண்ணி கடைசியில் துரத்தி விட்டுருவோன்னு வச்சுக்குவோம். ஆனால் திரும்ப நீங்கள் போன பிறகு மறுபடியும் எதில் தான் இருப்பீங்க? மறுபடியும் அவன் உள்ள வர்ற வேலையை தான் செய்வீங்க. ஆனால் அதே இது காலையில் 10 மணிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் உங்களிடத்தில் அதை கிறிஸ்து உருவாவதை குறித்தும் கிறிஸ்து உருவாகி உங்களுக்குள்ளே நிலைத்திருப்பதை குறித்தும் கற்றுக் கொடுப்பேன் என்றால் அவன் நிரந்தரமாக உங்கள்கிட்ட என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஏனென்றால் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும். மத்தேயு 28 கடைசி 3 வசனம் பாருங்க. இதுதான் நம்முடைய பிரதான கட்டளை. கிரேட் கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்குது. கிரேட் கமிஷன்னா என்ன அர்த்தம்? சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது, மாற்று வழியெல்லாம் கிடையாது. இதுதான் ஆர்டர், எல்லாரும் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறது பேர் தான் என்னது? கமிஷன். இது பேர் கிரேட் கமிஷன். 19ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. ஏன் நம்ம பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க தெரியுதா? கிரேட் கமிஷன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்கள்? சத்தமா சொல்லுங்க. உபதேசம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? உட்கார வச்சு விளக்கமா பேசு, கத்துக்கொடு, சொல்லி கொடு. நமக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும், மற்றதெல்லாம் பிடிக்கும். பிரசங்கம் கேட்கறது மட்டும் என்ன செய்யாது? பிடிக்காது. கரெக்டாக அப்போ தான் தூக்கம் நல்லா வரும். அந்த தூக்கம் கூட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல எதையாவது கேட்டுக்கிட்டு இருந்தால் கூட தூக்கம் வராது. ஆனால் வசனத்தை கேட்டால் தூக்கம் வரும். பைபிள் வாசிக்க திறந்த உடனே வான்னு வாயு திறந்து நீங்கள் செஞ்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு அந்த டெஸ்ட் இருக்குது? கை தூக்க வேண்டாம். டெஸ்ட் இருக்கா இல்லையா? பைபிளை திறந்து இன்னைக்கு எப்படியாவது ஒரு 5 அதிகாரம் வாசிப்பா. அப்படி திறந்து அப்படி ஆரம்பிங்க. ஒரு 5 வசனம் வந்தோடனே ஆங்கும். ஆனால் வேற ஏதாவது கதை புக்கு வாசிங்க, ஒரு கொட்டாயும் வராது. புரியுதா உங்களுக்கு? விஷயம் புரியுதா? ரகசியம் என்னன்னு புரியுதா? ஏன்னா நீங்கள் இதை வாசிச்சு கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாயிட்டார்னா மேற்படி ஆளால் ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு தெரியும் கிறிஸ்து உருவான இடத்துக்குள்ள அவனால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. எந்த செய்வினையும் பலிக்காது, எந்த கட்டுகளும் அங்கே இருக்காது. நான் டெய்லி கட்டெல்லாம் உடைக்க வேண்டாம், ஒழுங்காக உபதேசம் கொடுத்தா போதும், கட்டே வராது. அல்லேலூயா. நான் கட்டு உடைக்கனே நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் கிறிஸ்துவின் உபதேசத்தை சரியாய் செய்து கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள உருவாக்குற வேலையை செஞ்சா போதும், கட்டே இருக்காது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பிசாசின் கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள், பிசாசினுடைய செயல்பாடுகளை குறித்து கவலை கொள்ளாமல், பயப்படாமல் எதில் வளர்ந்துடணும்? கிறிஸ்துவுக்குள் வளரணும். ஏனென்றால் அவனை ஜெயித்தவர் கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தபடினால் நாம் அவருக்குள்ள வளர்ந்து அவர் நமக்குள்ளே சரியாய் உருவாயிருக்கிறாரா? குழந்தை உருவான உடனே அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். ஆனால் ஏன் போய் டெஸ்ட் பண்ணணும்? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பாஸ்டர்? இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி பேசிடாதீங்க. நமக்கு புரிகிற விஷயத்தை சொன்னா தான் நமக்கு என்ன செய்யுது? புரியுது. ஏன் போய் டெஸ்ட் பண்ணணும்? அந்த டெஸ்ட்லையும் பாருங்க 3 டெஸ்ட் கன்ஃபார்ம். என்ன டெஸ்ட்? பிள்ளை இதய துடிப்பு கரெக்டாக இருக்கா,
ரெண்டாவது, அந்த பிள்ளைக்குள்ள கை கால் நரம்பு எலும்பெல்லாம் ஒழுங்கா உருவாயிருக்கிறதா. மூணாவது, அந்த பிள்ளைய சுற்றி இருக்கிறதெல்லாம் சரியா இருக்குதா. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இந்த 3 காரியமும் செய்வாங்க. இப்போ நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணீங்களா? கிறிஸ்து எவ்வளோ வளர்ந்துருக்காரு, எவ்வளோ உருவாயிருக்காரு, எப்படி உருவாயிருக்காரு, எத்தனை பேர் அப்படி டெஸ்ட் பண்ணுறீங்க? நம்ம அதை பற்றியெல்லாம் கவலையே படுறதில்ல. அதெல்லாம் பிரச்சனை இல்லை பாஸ்டர், நான் ஜோம் பண்ணணும்னு அன்னைக்கே லெட்ரு போட்டேன். யாருக்கு? அது ஒரு குரூப் ஜோம் பண்ணுதாங்களாம். அதெல்லாம் செல்லாதுங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் யாருக்கு? கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு. நீங்கள் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாயிட்டார்னா உங்களுக்காக யாருமே ஜெபிக்க தேவையில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா உங்கள் ஜெபம்தான் உங்களுக்கு என்ன செய்யும்? உதவியாக இருக்கும். யாருக்கு அது தேவை? இப்போ உதாரணமாக ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு அள்ளி சாப்பிட தெரியாது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ பிரேஸ்லினுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆலனுக்கு ஊட்டி விட முடியுமா? ஏன் 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க. பிரேஸ்லினுக்கு ஊட்டணும். ஏன் ஊட்டணும்? அவளுக்கு என்ன செய்ய தெரியாது, ப்ராப்பராக அள்ளி சாப்பிட தெரியாது. அதனால அவளுக்கு இப்போ என்ன செய்யணும்? ஒரு அசிஸ்ட் பண்ணி அம்மா அப்பா, சில நேரம் பக்கத்தில் இருக்கிறவங்க, சர்ச்சுக்கு வந்தால் நம்ம யாரும் என்னெல்லாமோ கொடுத்து ஊட்டி விட்டு எல்லாம் செய்வோம். ஆனால் ஆலனுக்கு, அவன் காலேஜ் படிக்கிறான், அவனுக்கு ஏன் ஊட்ட வேண்டாம்? அவனுக்கு எதை சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும் எல்லாம் தெரியும். சில நேரம் வீட்டுக்கு தெரிஞ்சு சாப்பிட்றது, தெரியாமல் சாப்பிட்றது கூட தெரியும். சிக்கன் பொரிச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா வர வழியிலே சாப்பிட்டு வந்துடுறது, வீட்டுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஏன் அவனுக்கு கொடுக்க வேண்டாம்? ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டான்? வளர்ந்துட்டான். இப்போ நிறைய அங்கங்கே ஜெப விண்ணப்பம் அனுப்புங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா யாருக்கு தெரியுமா? அந்த குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு, கிறிஸ்துக்குள்ளே வந்தவங்களுக்கு. ஆனால் வளர்ந்தவங்க அதை செஞ்சால் நீங்கள் இன்னும் என்ன செய்யலை? இன்னும் நீங்கள் ஒழுங்காக வளரலை, இன்னும் ஒழுங்காக நீங்கள் உருவாகலை. உங்கள் ஜெபம் எப்படி இருக்குன்னா உங்களோட இருக்கணும். இன்னும் நான் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறேங்க அப்படிலாம் இல்லை. நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற சபை இருக்கிறது. நமக்குள்ள நம்ம தனி ஜெபம், குடும்ப ஜெபம், அப்புறம் என்ன ஜெபம்? சபையின் ஜெபம். அப்போ இந்த தனி ஜெபத்தில் எல்லாம் வரும்போது நமக்காக யாரும் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ குழந்தையாக இருந்தபோது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நிப்பாட்டுங்க. இப்போ நீங்கள்லாம் முத கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது எல்லாம் யார்? குழந்தைங்க. அப்போ எப்படி தான் பேசணும்? பேசியிருப்பீங்க. குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். ஆனால் நான் புருஷனான போதோ, எல்லாரும் வாசிங்க, குழந்தைக்கு ஏற்றவைகளை என்னங்க ஒழித்து விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எனக்கு நானே ஸ்டெடியாக நின்று எல்லாத்தையும் என்ன செய்வேன். அந்த குழந்தைக்கு ஏற்ற தன்மை மாறின உடனே தான், திருமண வயது அடைந்த உடனே அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம். குழந்தை திருமணம் செய்வதில்லை, ஆனால் ஒரு திருமண நாள் வருகிறது. அப்போ என்ன சொல்கிறோம்? நம்ம திருமண வயது வந்து விட்டது. அப்படி திருமணம் பண்ணும்போது அந்த முகத்தை பார்த்து சொல்லணும், திருமண கலை என்ன செஞ்சிருச்சு? கல்யாண கலை வந்துருச்சு. அப்போ என்ன போயிடுச்சு? அங்கே இருந்த குழந்தைத்தன்மை போயிடுச்சு. இன்னும் சில பேரை சொல்கிறாங்க, கல்யாணம் கட்டி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் என்ன புத்தியிலே இருக்காரு, குழந்தைத்தன்மையாகவே இருக்காரு. அப்படி சொல்கிறாங்களா? இல்லை. இதெல்லாம் நம்ம நடைமுறையில் உள்ள பேச்சுக்கள். அப்போ ஆண்டவருக்குள்ள அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் யார் கவனிக்கிறான்னா, பவுல் கலாத்திய சபையிலே கவனிக்கிறார். என்ன கவனிக்கிறார்னா, நல்ல கிறிஸ்துவுக்குள்ள உருவாகி இருந்தவங்க திடீர்னு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பழைய நியாயப்பிரமாண விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நியாயப்பிரமாணத்தின் முறைப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தைப்படி நம்ம வாழணும்ப்பா, நியாயப்பிரமாணத்தின்படி செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே வேறு விதமாய் பேசுகிறார்கள். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தான் நாம் நீதிமான்கள் ஆக்கும்படி கிறிஸ்து இயேசுவின் மேல் நாம் எல்லாரும் விசுவாசிகள் ஆனோமே வழிய வேறு ஒன்றுக்கும் அல்ல. அல்லேலூயா. அப்போ இப்பொழுது நாம் நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை பின்பற்ற வேண்டுமா? நியாயப்பிரமாணத்தின் காரியங்களின்படி செய்ய வேண்டுமா? அப்போ நியாயப்பிரமாணத்தின் காரியம் என்ன என்பதை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், பவுல் அழகாக கலாத்திய சபைக்கு, எபேசு சபைக்கு, கொலோசிய சபைக்கு, 3 சபைக்கும் விளக்கம் கொடுப்பதை இன்றைக்கு நான் வேகமாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்போ என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அவர்களுக்கு? அப்போ என்ன நடக்கிறது? அப்போ இந்த நியாயப்பிரமாணம் என்பது என்ன? இந்த நியாயப்பிரமாணம் என்பது என்ன? இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்த காரியம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்கள் என்றால், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 23ஆம் வசனம் பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் அடைக்கப்பட்டவர்களாய்
நியாயப்பிரமாணத்தின் கீழ் என்ன பண்ணப்பட்டிருந்தோம்? காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இப்ப நியாயப்பிரமாணம் என்பது என்ன என்றால் அது என்னது? ஒரு காவல் காக்கும் காரியம். அது ஒரு காவல், அது ஒரு காவலாக நம்மை காத்து கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த காவலுக்குள்ளே நாம் எப்படி இருந்தோம், எப்படி செய்தோம், எப்படி செயல்படுத்தினோம், அந்த காவலில் இருந்து இப்பொழுது நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தால்தான் கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகவே முடியும். அதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை முதல்ல நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் அதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு உதவி செய்வாராக. அப்ப இந்த காரியம் என்னவாக இருக்கிறது? 23ஆம் வசனத்திலே நாம் வாசித்தபடி 24ஆம் வசனம் பாருங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை எங்க வழி நடத்துகிற? கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. உபாத்தினா என்ன அர்த்தம்? வாத்தியார். நியாயப்பிரமாணம் என்னதுங்க? வாத்தியார். யாருக்கிட்ட வழி நடத்துகிற வாத்தியார்? கிறிஸ்துவ வழி நடத்துகிற வாத்தியார். அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யூத ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தும் படித்தான் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? நியாயப்பிரமாணமே கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நியாயப்பிரமாணத்தை ஒருவன் கடைபிடித்தால் அவன் வந்து கடைசியாக எங்கே வந்து நிற்பான்? கிறிஸ்துவுக்குள்ளே தான் நிற்பான். இப்போ நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆமாம். அப்போ உங்களுக்கு என்ன தேவையில்லை சொல்லுங்க? நியாயப்பிரமாணத்தை போய் இப்போ ஐயோ ஆசரிப்பு கூடாரம் தெரியுமா உங்களுக்கு? அங்கே உள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாம் நிறைவேறுதல் ஆயிற்று. ஆகையினால தான் அவர் திரைச்சிலையை மேலிருந்து கீழே கிழித்து இனி உங்களுக்கு ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று இல்லை. எப்பா நீங்கள் எனக்குள்ளே வளர்ந்தீங்கன்னா நானே உங்களுக்குள்ளே வந்துட்டேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே ஆலயமாய் வந்தபடியால் இப்பொழுது ஒரு இடம் ஸ்பெஷலாக ஆலயம்னு ஒன்று கிடையாது. அப்போ ஏன் பாஸ்டர் இப்படி ஒரு மேடையில் நிற்கீங்க? நான் இப்படி கொஞ்சம் உயரமாக நின்று பார்த்தா தான் உங்களெல்லாம் என்ன செய்யும் தெரியும். அதுக்காக இது போட்டிருக்கே ஒழிய வேற ஒரு காரணம் அல்ல. அல்லேலூயா. அப்போ சாத்தானுடைய தந்திரம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீ என்ன இருந்தாலும் பழசை நினைச்சுக்கோ, பழசை உற்றாத, பழசை அப்படின்னு சொல்லி அவன் தந்திரம் என்னதுங்க? மெதுவா இந்த வேலை எங்க நடந்துருச்சு? கரெக்டாக வரீங்களான்னு பார்ப்போம். கலாத்திய சபைக்குள்ள வந்துருச்சு. இப்போ கலாத்திய சபையில் கிறிஸ்துவை உருவாக்கி வச்சிருந்த பவுல் இப்போ கவனித்து பார்க்கும்போது கலாத்திய சபைக்குள்ள இப்போ என்ன வருது? யூத முறைமைகள் அங்கே வருகிறது. யூத முறைமைக்கு தான் ஆசரிப்பு கூடார மெத்தேடு. கிறிஸ்துவின் உபதேசத்தை பிடிக்கிறவர்களுக்கு என்ன கிடையாது? ஆசரிப்பு கூடார முறைமை கிடையாது. பழைய காலத்து ஆசாரியன் முறைமை கூட கிடையாது. ஏன்னா எல்லாருமே என்னவா மாறிட்டோம்? கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாரும் என்னவாயிட்டோம்? ஆசாரியர்கள் ஆயிட்டோம். எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே ஆசாரியர்கள் ஆயிட்டோம். அப்போ அந்த கிறிஸ்து எனக்குள்ளே உருவாகாம வேற விஷயம் எனக்குள்ளே இருக்குதா? அப்போ பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்ட சத்தியத்தை விட்டு உங்களுக்கு விலகும்படி வகை காட்டினவன் யாரு? அப்போ எவனோ ஒருத்தன் வகை காட்டியிருக்கான், அதை முறிக்கணும், அதை சரி பண்ணணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே உருவாகி விட்டார் என்றால் அந்த உருவாகுதலை நான் எப்படி பிடித்து கொள்ளுகிறேன்? நீங்க வாசிங்க கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால், எப்படிங்க என்ன படுறாராம்? சந்தேகப்படுறாராம். என்ன சந்தேகம்? நல்லா தானே இருந்தீங்க கிறிஸ்துவுக்குள்ள, ஏன் திடீர்னு பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன திடீர்னு நீங்கள் ஆசரிப்பு கூடார முறைமையெல்லாம் பேசுகிறீங்க, நியாயப்பிரமாணம்ன்றீங்க, பழசெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களை சந்தேகப்படுகிறேன். அப்படி சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக, அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை புரிய வைக்க விரும்புகிறேன். எப்பா என்னன்னு புரிஞ்சுக்கோ, கிறிஸ்து யாருன்னு புரிஞ்சுக்கோ. அப்போ பழைய ஏற்பாடத்துக்கு ஓரமாக போட்டுடலாமா? இல்லை, அதுக்கு தான் ஒரு விளக்கம் கொடுத்து அழகாக வர்றாரு. என்ன சொல்கிறாரு பாருங்க. என்ன விளக்கம்? நம்ம வரிசையாக அதை குறித்து தியானிப்போம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க எல்லாரும் பைபிளில் எடுத்து சில வசனங்களை நல்லா வாசித்தாதான் உபதேசத்தை ஒழுங்காக கொடுக்க முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. உங்கள் மேலே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்? கிறிஸ்துவும் கிறிஸ்துவை சார்ந்த கிருபையும் அவருடைய வழிநடத்தலும் கிறிஸ்துவின் அன்பும் கிறிஸ்துவை போல தான் இருந்திருக்கணும். திடீர்னு மாற்றும் போது அவர் இப்போ கலாத்திய சபையை சந்தேகப்பட்டு வந்து உட்கார்ந்து லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கார்.
அப்ப என்ன சொல்லி தர்றாரு பாருங்க. ஏன்னா இவர் ஏற்கனவே யாருன்னா நியாயப்பிரமாணத்தில் தேறினவர். இந்த பவுல்கிட்ட மடக்கியெல்லாம் பேச முடியாது. இப்ப பவுல் பேசினதை தப்புன்னு சொல்லி பேசினாலும் அது சாத்தானின் தந்திரமான நூதனமான செயலாக இருக்கட்டும். இப்போ ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற வழியில நாம் இதை கற்றுக்கொள்வதற்கு இப்போ என்ன சொல்லப்படுது பாருங்க. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவிடத்தில் பிறந்தான், ஒருவன் எப்படி பிறந்தான்? சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தான். அடிமையானவிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்லாம வாக்கு கொடுக்காம பிறந்தவன். அதனால அவனுக்கு என்னன்னு பேரு? மாம்சத்தில் பிறந்தவன். சுயாதீனம் உள்ளவிடத்தில், சுயாதீனம் உள்ளவன் என்றால் ஏற்கனவே முறைப்படி திருமணம் பண்ணினவிடத்தில் பிறந்தவனுடைய பிறப்பு எப்படிப்பட்டது? வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். ஏன் இந்த விளக்கத்தை அங்கே கொடுக்குறாருன்னா, அந்த சபக்காரங்கள்ட்ட வந்து வேற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க? குழப்புறாங்க, தப்பா எதையோ சொல்ல நினைக்கிறாங்க. அப்போ இவர் கிறிஸ்துவுக்குள்ள சரியா உருவாக்கிறணும்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள்ள உருவாக்குற விஷயத்தை கவனம் செலுத்துறாரு. இப்போ நம்முடைய சபை எதுல உருவாகணும்? கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகணும். இயேசு கிறிஸ்து தான் கிரைஸ்ட் சென்டர்ட் சர்ச். சபை இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அல்லாமல் வேறு ஒரு நாமத்தை சொல்லாதபடி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே நம்ம வேறு பேரெல்லாம் சொல்ல மாட்டோம். கிறிஸ்தவங்கன்னா யார் பேர் தான் சொல்லணும்? இயேசு பேர் தான் சொல்லணும். வேற ஒரு பேர் சொல்லவே முடியாது. இயேசுகிட்ட போகிறதுக்கும் வேற பேர் சொல்ல தேவையில்லை. நேரடியாக யாரை சொல்லிடலாம்? இயேசுவே. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆவியானவர் நமக்குள்ள இயேசுவே ஆண்டவர் என்று நமக்குள்ள என்ன செய்திருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். இப்போ இதில் ஒரு தெளிவு நாம் அடைவதற்கு இந்த கலாத்திய சபைக்கு சொன்ன தெளிவை நாம் புரிந்து கொண்டு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நிதானிப்போமாக. அப்போ அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். நல்லா கவனிச்சுட்டே வாங்க, வசனத்தை தான் வாசிக்கிறேன். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. சீனாய் மலையில் என்ன உண்டாயிற்று? சீனாய் மலையில் என்ன உண்டாயிற்று? நியாயப்பிரமாணம் உண்டாயிற்று. சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்கு உள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவளே. இப்போ நியாயப்பிரமாணத்தை யாருன்னு சொல்றாரு? இடையில திடீர்னு கொடுத்தது. எதுக்கு? ஏன்னா அது ஒரு உபாத்தி. அது ஒரு உபாத்தி. என்ன உபாத்தி? எகிப்து தேசத்தில் கிடந்து குழம்பி பாவம் செஞ்சு எகிப்து தெய்வத்தை வணங்கி எகிப்தில் இருந்த கலாச்சாரத்தை பின்பற்றி எகிப்துக்குள்ளே கிடந்து அவ்வளத்தையும் ஏற்படுத்தினதுனால கட்டன் ரைட்டாக சட்ட திட்டத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கொடுக்கப்பட்ட உபாத்தி தான் என்னது? நியாயப்பிரமாணம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இந்த நியாயப்பிரமாணம் யாருன்னா மாம்சத்தில் கிரியைகளை சரி பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்டது. ஆகையினால மாம்சத்தில் பிறந்த அந்த பிறப்பித்த ஆகாருக்கு ஒப்பிட்டு இதை அவர் சொல்லுகிறார். சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அப்போ 2 ஏற்பாடு. அப்போ ஒரு ஏற்பாடு பழைய ஏற்பாடு, இன்னொரு ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இப்போ பழைய ஏற்பாடு எதுக்கு? நியாயப்பிரமாணம். அதான் உபாத்தி, டீச்சர். இப்போ டீச்சர் எதை சொல்ல வர்றாங்கன்னு புரியணும்ல. கலாத்தியர் 3:24 டீச்சர் சொல்ல வர்ற மேட்ரு முழுசை வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் எங்க உருவாச்சு? சீனாய் மலையில். அந்த உருவான நியாயப்பிரமாணம் எதுக்கு நம்மளை உருவாக்குச்சான்? அது எதுக்கு பிறந்துச்சு? அந்த நியாயப்பிரமாணம் எதுக்கு வந்துச்சு? அது கடைசியில் கொண்டு வந்து அந்த டீச்சர் கொண்டு வந்து எங்கே நிப்பாட்டணும்? அவ்வளோதான். இப்போ நம்ம அங்கே வந்துட்டோமாங்கிறதான். வரலன்னா டீச்சரை கொஞ்சம் சத்தம் போடணும். ஏன்னா இப்போ அந்த சந்தேகம் தான் யாருக்கு வருது? பவுலுக்கு வருது. இந்த கலாத்திய சபை நல்லா தானே போச்சு, திடீர்னு என்ன ஆச்சு? அப்போ ஏதோ நியாயப்பிரமாணத்தை பேசி அதுவா இதுவா, அங்கே நியாயப்பிரமாணத்தில் இருந்த பரிசுத்தம் தெரியாதா உனக்கு அப்படிலாம் பேசுதுன்னா அப்போ அது என்னது? கவனிக்கணும். அப்போ கிறிஸ்துவை மையப்படுத்தி பிரமாணத்தை கொண்டு வந்து இங்கே திணிக்க முடியாது. அப்போ சாத்தானின் தந்திரம் இன்னைக்குங்க சில சபைகள் சனிக்கிழமை நடக்குது. நம்ம நல்லா இருந்த பெந்தைகோஸ்தே சபைகள் என்ன நடந்துச்சு? என்னன்னா இந்த மாதிரி டீச்சிங்கை கொண்டாந்து கலாத்திய சபைக்கு கொடுத்த டீச்சிங்கை கொடுத்து நம்ம இந்த பக்கத்துலேயே நம்ம ஏரியாவுக்கு இன்னிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி சனிக்கிழமை தான் ஆராதனை. என்னன்னு கேட்டால் அது வாரத்தினா என்ன நாளாம்? 7ஆம் நாளில் 7ஆம் நாள் தான் ஆராதிக்கணும். அப்படி ஒரு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், அது வேற. 7ஆம் நாள் ஆராதனை வேற. இப்போ நம்மளை மாதிரி சபையில் உள்ளவங்களே எங்கே போயிட்டாங்க?
சனிக்கிழமை ஆராதிக்க என்னன்னு கேட்டாக்க, இப்போ ஏன்னா வசனம் அப்படி சொல்லுது, பிரமாணத்தில் சொல்லியிருக்குது. அப்போ இந்த கலாத்திய சபையில் சந்தேகப்பட்ட மாதிரி இப்போ நம்மளும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? சந்தேகப்பட வேண்டியிருக்கு. நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும். அப்போ அங்கே சொல்லப்படுகிற விஷயம் கவனிங்க. அப்போ இப்போ திரும்ப நம்ம இதுக்கு வாங்க. அப்போ இந்த கிறிஸ்துவுக்கு தான் இந்த பிரமாணம் என்ன செய்யுது? நம்மளை வழி நடத்துது. அதுக்காக கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்னதுன்னா, சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. 25ஆம் வசனம், ஆகார் என்பது அரேபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அப்போ சீனாய் மலை திடீர்னு தேவைக்கு பயன்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம். அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோடு கூட எதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாள்? நியாயப்பிரமாணத்துக்கு அவள் எப்படி இருக்கிறாள்? அடிமையாய் இருக்கிறாள். இன்றைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாய் இருக்கிறாள். இப்பொழுதும் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறாள் என்பதை சொல்லி, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். மேலான எருசலேம் என்ன? நாம் அடைய போகிற எருசலேம், ஆவிக்குரிய ரீதியிலே நாம் அடைய போகிற எருசலேம். அப்போ அதிலே உள்ளவள் அவளோ நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடியே பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டென்று எழுதியிருக்கிறதே. எவ்வளவு விளக்கமாக இந்த காரியத்தை அவர் அங்கே கலாத்திய சபைக்கு சொல்லுகிறார் பாருங்கள். அப்படி சொல்லி அவர் புரிய வைக்க விரும்புகிற விஷயம் என்ன? சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நாம் என்ன பிள்ளை கிடையாது? அடிமையின் பிள்ளை கிடையாது. ஏன்னா நமக்குள்ளே இப்பொழுது யார் உருவாயிருக்கா? கிறிஸ்து உருவாயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே கிறிஸ்து உருவாயிருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல, எனக்குள்ள யார் வாழ்றா? சத்தமா சொல்லுங்க. பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல, நான் இதுக்கு முந்தி யாருன்னா அடிமை, நியாயப்பிரமாணத்துக்கு அடிமை. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அடிமையா இருந்த பொழுது எங்கேயாவது கிறிஸ்துன்னு சொன்னா போய் அடிப்பேன். போய் என்ன செய்வேன்? அடிப்பேன். அவர் அப்படி அடிக்க தமஸ்குக்கு போகும்போது தான் வழியில யார் சந்திச்சா? இயேசு சந்தித்தார். சந்தித்து கூட அவன்கிட்ட என்ன பேசினார் தெரியுமா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு, அவன் இவங்க உண்மை எப்பயா துன்பப்படுத்தின? இல்ல, நீ இயேசுன்னு சொல்ற இடத்த துன்பப்படுத்தினா யாரை துன்பப்படுத்தின மாதிரி? என்னைய துன்பப்படுத்தின மாதிரி. சொன்ன நிமிஷத்துல அவன் அதை உணர்ந்தபடினால தான் அவன் பதில் பேசுகிறான். நான் என்ன செய்ய? அவன் கேட்கிற அடுத்த கேள்வி, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல அவன் கேட்கிற கேள்வியை பாருங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய? எப்படி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு வந்துச்சு? ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு என்ன தெரியும்? நியாயப்பிரமாணம் தெரியும். அப்ப நியாயப்பிரமாணம் வழி நடத்துகிற கிறிஸ்து அவர்தாங்கிறத அவரே சொல்லி அவனுக்கு புரிய வச்சுட்டார். இப்போ இன்றைக்கு நீங்க உடனே இயேசு ஏண்ட வந்து சொல்லட்டும் அப்படிலாம் தேவையில்லை. பைபிள் கையில கிடைச்சிருச்சுன்னா அவர் சொன்னதுதான். அல்லேலூயா. வேதம் நம்ம கையில் இருக்குன்னா இயேசு நம்மோடு இருக்கிறார், அந்த வசனம் என்னோடு இருக்கிறது. அப்போ இந்த விஷயத்தை கலாத்திய சபைக்கு புரிய வைக்க விரும்புகிறார். விரும்பி அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அந்தபடிதான் அப்போ நீங்க எல்லாரும் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. இப்ப பவுல் தன்னை பத்தியும் சொல்லிக்கிறாரு. நான் ஒரு காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தேன்? துன்பப்படுத்திட்டு இருந்தேன். யாரை துன்பப்படுத்திட்டு இருந்தேன்? ஆவியின்படி பிறந்தவன். இப்ப நாம் எல்லாரும் யாரு? ஆவியின்படி பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் மூலமாகத்தான் கிறிஸ்து நமக்குள் உருவாயிருக்கிறார். அவர் உருவாயிருக்கிறபடினாலே என்ன நடக்குதான் பாருங்க. மாம்சத்தின்படி பிறந்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சடங்கச்சாரமாக உலக சம்பிரதாயத்தின்படி கிறிஸ்தவ வழிபாடு செய்கிறவர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய சபையை என்னதான் செய்வாங்க? பெருமையாவா பேசுவாங்க, தப்பா தான் பேசுவாங்க, அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க, குற்றப்படுத்துவாங்க, முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்களே சொல்லுங்க, நாங்கள் முந்தி அப்படி இருந்தாங்க, இப்போ நாங்கள் சபைக்கு போயிட்டோங்க அப்படின்னா உடனே உங்களை என்ன தான் பேசுவாங்க? கிண்டலாக பேசுவாங்க, சிரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியாது, ரகசியம் புரியாது. இது யாருக்கும் புரியாமல் தான் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய பவுலுக்கே என்ன தான் தெரியாமல் இருந்துச்சு? புரியாமல் தான் இருந்துச்சு. நீங்கள் என்ன பாரம்பரிய வழிபாடை விட்டுட்டு இப்படி சபைக்கு போயிட்டீங்களே? எப்பா நானும் அப்படித்தான்ப்பா இருந்தேன். எனக்கு விவரம் புரிஞ்சிருச்சு. புரிஞ்ச உடனே நான் யார்கிட்ட வந்துட்டேன்?
கிறிஸ்துட்ட வந்துட்டேன். இப்போ எனக்குள்ள யார் உருவாகிறா? கிறிஸ்து உருவாகுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து உருவாகி சரியா வந்தா தான் நீங்க மனவாட்டியாக ஆக முடியும். இந்த உருவாகுதல் எதுல போய் நிற்கும் தெரியுமா? இந்த உருவாகுதல் எதுல போய் இருக்குது? பவுல் சொல்ற இந்த உருவாகுதல் கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும். அப்ப உருவாகி முடிஞ்சா நீங்க யாரு? உருவாகி முடிந்தால் நீங்கள் வருகையில் அவர் ஏற்றுக்கொள்ளுகிற மனவாட்டியாக மாறி, மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு நீங்க என்ன ஆயிருவீங்க? மனவாட்டியா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்ம எல்லாரும் கவனிங்க, அவர் சொல்ல வருகிற விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை பாருங்க. அப்படி மாம்சத்தில் பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை துன்பப்படுத்தினது போல இப்பொழுது வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளிடத்தில் மகன் சுயாதீனமுடைய குமாரனே சுதந்திரவாளியா இருப்பான். ஆகையால் அடிமையானவனையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளையாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கு பிள்ளையாயிருக்கிறோம். அதி நிமித்தமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்ம எங்க வழி நடத்துதா? கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிறது. இப்பொழுது உங்களை இந்த நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்தி இருக்கிறதா? அப்படி வழி நடத்தப்பட்டு இருப்போம் என்றால் விசுவாசம் வந்த பின்பு, கலாத்தியர் 3:25 பாருங்க. விசுவாசம் வந்த பின்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு கீழானவர்கள் அல்ல? நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்லவே. அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவன் அல்ல என்றால் நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படியான ஆராதனை அல்ல. இப்பொழுது என்ன ஆராதனை? கிறிஸ்துவினுடைய கிருபையினால் பெற்ற தகுதியினால் செயல்படுகிற ஆராதனை. அதனால தான் இப்போ மெத்தட் மாறி இருக்கு. இப்போ அந்த நியாயப்பிரமாணத்தின் முறை எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு? யார் வச்சிருக்கா அப்படின்னா யூதர்கள் வைத்திருக்கிறார்கள். நம்ம ஊர்களில் இருக்க பூர்வீக பழைய காலத்து கோயிலை போய் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் முறைப்படி தான் அங்கே இருக்கும். பிரகாரங்கள், காரியங்கள் எல்லாம் இருக்கும். இப்பொழுது நாம் அதை செய்வதில்லை. காரணம், இப்போ நமக்குள்ள என்ன வந்துருச்சான்? என்ன வந்துருச்சு நம்மள்கிட்ட? இப்போ விசுவாசம் வந்து விட்டது. என்ன விசுவாசம் வந்தது? கிறிஸ்து எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்ற விசுவாசம் எனக்குள்ளே வந்து விட்டது. அதி நிமித்தமாக நான் இந்த உபாத்திக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை? கீழ்ப்பட வேண்டியதில்லை. கலாத்தியர் 3:6 வாசிப்போமா? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு. இப்ப ஆபிரகாம் விசுவாசித்தான் என்று சொல்லுகிறதும் 3:25 சொல்லுகிறபடி விசுவாசம் வந்த பின் நாம் உபாத்திக்கு கீழ்ப்படாதவர்கள் இல்லை என்பதும் ஒன்று. ஏனென்றால் ஆபிரகாம் விசுவாசித்த பொழுது என்ன கிடையாது? அங்க ஒரு உபாத்தி கிடையாது, நியாயப்பிரமாணம் இல்லை. அப்ப அவன் எப்படி விசுவாசித்தான்? அவன் தேவனிடத்திலிருந்து பெற்ற விசுவாசம். ஹல்லேலூயா. அப்ப இப்பொழுது நீங்களும் நானும் பெற்றிருக்கிற விசுவாசம் என்ன? நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தின் நிமித்தமாய் விசுவாசம் பெறவில்லை, கிறிஸ்துவின் நிமித்தமாய் விசுவாசத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை புரியுறீங்க? ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா? அதில் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். நாமும் சொல்லி ஜெபம் பண்ணி முடிப்போம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இப்போ 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட ஏற்பாடுக்கு முன்னாகவே புறஜாதிகளை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நீதிமான்கள் ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அப்ப புறஜாதிகளை நீதிமான் என்று எப்படி ஆக்குகிறார்? ஆபிரகாம் யாரு? அவங்கெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனம் என்று யூத கலாச்சாரம் என்று சொல்லுகிறபடியானது இல்லாத காலம். அவர் சொல்லுகிறார், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவிக்கப்பட்டது. ஆதியாமம் 12ஆம் அதிகாரத்திலே அவனை அழைத்து சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் எப்படி அறிவிக்கப்பட்டதா? சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவிக்கப்பட்ட அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே என்ன செய்யப்படுகிறார்கள்? ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். முக்கியமான வசனம் அடுத்த 4 வசனம் தான். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ. நல்லா கவனிங்க, அது ஒரு உபாத்தி.
இப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை வேதம் சொல்லுகிறதை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நான் புதுசாக எதுவும் சொல்லலை. வேதம் சொல்லுகிறது என்னன்னா, அப்போ நியாயப்பிரமாணத்தை ஒருத்தன் ஒழுங்கா செய்யலைன்னா அவனுக்கு என்ன வந்துடும்? சாபம் வந்துடும். அது ஒரு உபாத்தி. அதை நியாயப்படி முறைப்படி சரியாக கடைபிடிக்காதவனுக்கு என்ன கிடைக்கும்? சாபம் கிடைக்கும். அப்போ நான் அந்த சாபத்தில் வருவேனா அப்படின்னு கேட்டால் நமக்கு அது தெரியாது. நமக்கு அது தெரியாது. ஆனால் தெரிந்த யூதனுக்கு கூட ஆண்டவராகிய இயேசு ஒரு வழியை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அது என்ன வழி பாருங்க. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவன் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாலேயே யார் நீதிமானா இருக்கா? நோவா நீதிமானா இருக்கிறார். நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாலேயே யோபு நீதிமானா இருக்கிறார். நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாலேயே ஆபிரகாம் நீதிமானா இருக்கிறார். நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாலேயே லோத்து நீதிமானா இருக்கிறார். அப்போ நீதிமான் என்பது நியாயப்பிரமாணத்தினால் வரவில்லை. அப்படி நியாயப்பிரமாணத்தினால் வராதபடினாலே நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்கு உரியது அல்ல. 12ஆம் வசனம் பாருங்க. நியாயப்பிரமாணம் என்ன கிடையாதுங்க? விசுவாசத்துக்குரியது அல்ல. அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, இங்க பாருங்க, கவனமா தெளிவா வாசிங்க அந்த இடத்த. இப்போ ஒருவேளை நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கலையே அதனால ஒரு சாபம் வந்துருமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா, கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்னன்னு சொல்லியிருக்கு பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை, இப்ப நம்ம பயப்படணுமா? இப்போ கவலைப்படணுமா? ஐயோ, நியாயப்பிரமாணத்தின்படி நான் கடைபிடிக்கலையே, நியாயப்பிரமாணத்தின்படி நான் கர்த்தரை ஆராதிக்கலையே, நியாயப்பிரமாணத்தின்படி கர்த்தரை நான் அவமதிச்சிட்டேனோ, நியாயப்பிரமாணத்தின்படி அவருக்குன்னு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை வைக்கலையே, ஐயோ அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம். தெளிவாக அவர் சொல்லிட்டாரு. அப்படி செய்யாததுனால சாபம் வரும்னு நினைக்காதீங்க. அந்த சாபத்தை கிறிஸ்து ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அந்த சாபத்தை அவர் சிலுவையிலே முறித்து விட்டார். ஆகையினாலே எனக்கு அப்படிப்பட்ட சாபம் இனி என்ன செய்வதில்லை, வருவதில்லை. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ 25ஆம் வசனத்தை திரும்ப வாசிச்சிங்கன்னா, விசுவாசம் வந்த பின்பு உபாத்திக்கு நாமெல்லாம் யாரு கிடையாது, கீழானவர்கள் கிடையாது. ஒருவேளை அந்த உபாத்தி ஒருவேளை நமக்குள்ளே கிரியை செய்வதாக நினைத்தால் கூட, அந்த நியாயப்பிரமாணம் நம்மை மேற்கொள்வதாக நினைத்தால் கூட, ஐயோ நியாயப்பிரமாணத்தின்படி நான் செயல்படவில்லை என்றால் என்னிடத்தில் சாபம் வந்துவிடுமோ என்று நீங்கள் பயந்தீர்கள் என்றால், கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நீக்கிவிட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ சாத்தானின் தந்திரம் என்னன்னா, மெதுவாக எதை பற்றி பேசலாம் கலாத்திய சபையில்? இந்த பிரமாணத்தை பற்றி. என்ன நீ இப்படி விட்டுட்ட? கர்த்தர் எவ்வளவு பரிசுத்தமானவர், அவர் எப்படி விரும்புகிறார் தெரியுமா? நீ ஆண்ட ஒரு காரியத்தில் நீ சரியா இல்லைன்னு சொல்லி இந்த விஷயத்தை கலாத்திய சபைக்கு சொல்லி அவங்கள குழப்பினதுனால பவுல் என்ன செய்கிறாரு, கலாத்திய சபை மேலே சந்தேகப்பட்டு இந்த விஷயத்தை என்ன செய்கிறாரு, விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ நம்ம மேலே சந்தேகம் வந்துடாமல் இருக்க நம்ம முன்கூட்டியே இதை பற்றி என்ன செஞ்சிருவோம், ஆராய்ந்து நாமும் கிறிஸ்து நமக்குள்ளே உங்களிடத்திலே வருமளவும் உங்களுக்கும் உபதேசித்து வழி நடத்த சபை ஆயத்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த உபாத்தியின் காரியத்திலே நான் கீழ்ப்பட்டிராதபடி கர்த்தர் எனக்கு செய்த காரியம் என்னவென்றால், அவர் என்னை குறித்து சொல்லியிருக்கிறார். இப்போ 16ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி இப்போ எப்படி கலாத்திய சபைக்கு புரிய வைக்கிறார் பாருங்க. எதையும் ஒப்பிட்டு, நியாயப்பிரமாணத்தையும் இப்பொழுது கிறிஸ்துவினுடைய கிருபையினால் பெற்றதையும் என்ன செய்கிறாருங்க, ரெண்டையும் ஒப்பிட்டு பேசுறாரு, ஒப்பிட்டு அதை புரிய வைக்கிறாரு. அதை புரிய வைத்து கலாத்திய சபைக்கு ஒரு தெளிவு கொடுத்து, சத்தியத்தை சரியா என்ன செய்து கொள்ளுங்கள்,
அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள், இதுதான் சத்தியம்னு அந்த கலாத்திய சபைக்கு விளக்கம் கொடுக்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த 3 சபை மூலமாக இன்னும் நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கலாத்திய சபை, எபேசு சபை, கொலோசிய சபை, இந்த 3 சபைக்கும் கர்த்தர் சொன்னதையும் 7 சபைகளுக்கு கர்த்தர் சொன்னதையும் நாம் புரிவோம் என்றால் கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களை விடவே முடியாது. சபை உங்களை உற்றுச்சு, கிறிஸ்து உருவாக்க விடலை, உங்களுக்குள்ள கிறிஸ்துவை உருவாக்கலை அப்படின்னா சபை சரியா வேலை செய்யலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள யாரை உருவாக்கணும்? கிறிஸ்துவை உருவாக்கணும். கிறிஸ்துவை உருவாக்குறது தான் கவனம். அதுக்காக தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு ஆண்டவர் நம்மோடு கூட வசனங்களை ஒவ்வொரு வாரமும் ஆன்லைனில் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கர்த்தர் உணர்த்துகிற காரியம் என்ன? கிறிஸ்து எப்படியாவது நமக்குள்ள பெருகணும். ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, நான் சிறுகவும் அவர் பெருகணும். அவர் தான் பெருகணும், கிறிஸ்து தான் பெருகணும். இயேசு கிறிஸ்துவை உயர்த்தாத இடத்துல, அவருடைய நாமத்தை உயர்த்தாத இடத்துல ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன கவனம்? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க, 14 பாருங்க. சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லுகிறபடி அதிகமாய் என்ன செய்திருக்கிறார்கள்? துணிந்திருக்கிறார்கள். இப்போ பவுலுக்கு ரிப்போர்ட் வருது, பலர் துணிஞ்சி வேலை செய்கிறாங்கப்பா, என்ன இது விஷயம்? அப்போ அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அதுக்கு பதில், சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதிலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோடு உபத்திரவத்தை கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படும். அல்லேலூயா. யாராவது தப்பாக செய்கிறாங்கன்னு கோவப்பட்டாத, எங்கன்னா அங்கே தப்பாக செய்கிறவனு எதைத்தான் சொல்கிறான்? சத்தமாக சொல்லுங்க, இயேசுவை தான் சொல்கிறான். அதனால் அமைதியாக விடு. இதை இப்போ பவுல் மட்டும் சொல்லலை, இயேசு இருந்த பொழுது கூட சீஷர்கள் திடீர்னு வந்து இயேசுகிட்ட சொல்கிறாங்க, இயேசுவே நம்மளை மாதிரியே வேற ஒருத்தன் அங்கே என்ன செய்கிறான்? செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இயேசு பதில் சொல்லுகிறார், அவன் நம்மளை மாதிரியே சொல்கிறான், தேவனை சொல்கிறான்னா அவன் நமக்கு விரோதமானவன் இல்லை, அவனை விடுன்றார். அல்லேலூயா. அப்படி என்றால் நாம் எல்லாரும் கர்த்தரால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் அவரால் தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவரால் அவருக்குள் வாழ வளர நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் நான் என்ன செய்கிறேன்? கற்ப வேதனை படுகிறேன் என்று சொன்னபடி நாம் கவனமாக கிறிஸ்துவுக்குள் வளர நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.